தீபான் மீது புகார் அளிக்க சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் சென்றிருக்கிறார்கள் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர். பேட்டியின் போது மாதர் சங்கத்தினரை சீமான் அவமதிப்பு செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துடைய மாநில குழுவின் சார்பாக கமிஷனரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனுவோட நோக்கம்ங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பொதுவெளியில் பல மேடைகளில் பெண்கள் குறித்து ஆபாசமான வார்த்தைகள் அல்லது கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய விஷயங்கள், அதே போல் தொடர்ச்சியாக ஒரு மேடையில் பல மேடைகளில் பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்கான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. நேற்றைக்கு முந்தின தினம் இங்கே சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்று அவர் நடத்தியிருக்காரு. எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அந்த செய்தி வந்திருக்கு. அதில் பல விஷயங்கள் அரசியல் விஷயங்களை பேசிட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய ரிதன்யா என்ற பெண் வரதட்சணை கொடுமையால் சமீபத்தில் இறந்துருக்கிறாங்க. அந்த பெண்ணின் விஷயத்தை சொல்லி மிக மோசமாக அந்த பொண்ணு இறந்துருக்கு. அதுக்கு மாத சங்கங்கள் எங்கே போச்சு, பெண்கள் அமைப்புகள் முற்போக்காளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு மாத சங்கம் பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துகிற மாத சங்கம் இப்போ என்ன குகையினோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கிறாங்களா, டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு. மாத சங்கத்தை பற்றி அவர் என்ன நினச்சான்னு எங்களுக்கு தெரியலை. இதே இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தின போது ஒரு கம்ப்ளைண்ட்டை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி கொடுத்தோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அரசியலில் தலைமை தாங்கிறதுக்கு ஆண்மகன் தான் வரணுங்கிற மாதிரி ஒரு பிற்போக்கான கருத்தை சொன்னார். அப்போயும் எங்களுடைய ஜனநாயக மாத சங்கத்துடைய அகில இந்திய தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய வாசிகை அவர்கள் அதற்கு எதிர்த்து ஒரு செய்தியை கொடுத்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவர், பெண்கள் அவருடைய கட்சியிலும் பெண்கள் இருக்கிறாங்க, அதில் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. ஒரு பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயங்களை பேசுறதுங்கிறது தொடர்ச்சியாக அவருக்கு இருக்குது. அவர் பேசினா பல மணி நேரம் பல்வேறு விஷயங்களை பேசுவார். ஆனால் பல விஷயங்களை அவர் பேசுகிற போது அவருடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு என்ன செஞ்சங்கிறது ஒருபோதும் பேசுனது கிடையாது. ரிதன்யாவுக்காக மாத சங்கம் எங்கே போச்சுன்னு அவர் கேட்டதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். பெண்கள் அமைப்புகள் போராடணும்னு அவர் சொன்னதில் தப்பு இல்லை. நாங்கள் எங்கே இருந்தோம், இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு எங்களுடைய அகில இந்திய மாத சங்கத்துடைய தலைவராக இருக்கிற ராதிகா உள்ளிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாத சங்க தலைவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் திருப்பூரில் நடத்தினோம். இது எல்லா சமூக வலைதளங்களும் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான்.